Victory begins at Vidyalakshmi. Hi students, good morning to all. Plus 2 Maths நாலே கவலையா இருக்கீங்களா? ரொம்ப பயப்படுறீங்களா? 35 மார்க் கூட வாங்க முடியலன்னு ஃபீல் பண்றீங்களா? கவலையே படாதீங்க. என்னுடைய வீடியோவை பாருங்க. இதில் ஈஸி ஷார்ட்கட் மூலமாக உங்களுக்கு ஈஸியாக மார்க்கை நிறைய எடுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். சரியா? இப்போ ப்ளஸ் 2ல் ஃபஸ்ட் சாப்டர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் பார்க்கலாம். அதுலேயும் ஃபஸ்ட்டு சாப்டரில் ஃபஸ்ட் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய தியரம்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் இது எல்லாமே நமக்கு எக்ஸசைஸில் இருக்க சம்மை போடுறதுக்கு தேவைப்படும். அதை முதல் நம்ம பார்க்கலாம். சரியா? வாங்க சப்ஜெக்டில் போகலாமா? வாங்க ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு அட்ஜாயின்ட் ஆஃப் எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் பார்க்கலாம். சரியா? அட்ஜாயின்ட் ஆஃப் எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் பார்க்குறது எப்படி? அட்ஜாயின்ட் ஆஃப் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் நமக்கு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் எப்படி சார் இருக்கும்? கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு நம்ம கிட்ட ஃபார்முலா இருக்கு. -1 பவர் I plus j into mij. இதில் mij என்ன? மைனர் மேட்ரிக்ஸ். இதில் mij மைனர் மேட்ரிக்ஸ் ஆஃப் I, j. சரியா? ij row and column. Adjoint of A is equal to Aij transpose. Aij transpose. இந்த Aij தான் நாம கோஃபேக்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். கோஃபேக்டர் மேட்ரிக்ஸை கண்டுபிடிச்சு அதை டிரான்ஸ்போஸ் எடுத்தீங்கன்னா அதுதான் நமக்கு தேவையான அட்ஜாயிண்ட். சரியா? இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நாம இந்த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்க முடியும். சரிங்க சார், என்கிட்ட ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் இருக்கு. எங்க சார் இருக்கு 3/3? இதை கூட ஒரு 3/3 மேட்ரிக்ஸை எடுத்துக்கலாம். இந்த இருக்கு பாருங்க 3/3 மேட்ரிக்ஸ். இந்த 3/3 மேட்ரிக்ஸ்ல நாம சைன்டு மைனரை மல்டிப்ளை பண்ணணும். சைன்டு மைனரை மல்டிப்ளை பண்றதுனால தான் நமக்கு என்ன கிடைக்கும்னா A11 கிடைக்கும். சீகியா இந்த A11 வேணும்னா நமக்கு சைன் அண்ட் அதோட மைனர். அடுத்து என்ன வேணும்? ரெண்டாவது டேர்ம் இது A12 பிளேஸ். A12 பிளேஸ்ல சைன் என்ன இருக்கு? மைனஸ். அதோட மைனர் யாரு? M12. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது A12. இதே மாதிரி A13 பிளேஸ்ல இருக்க சைன் என்ன? பிளஸ். அந்த இடத்துக்கு கிடைக்கிற மைனர் யாரு? M13. இது ரெண்டு ஆன்சர் தான் நமக்கு A13. இப்படி நாம எல்லா சைன்டு மைனரையும் கலெக்ட் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு கிடைச்சது கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் என்ன கிடைச்சிருக்கு? A11, A12, A13, A21, A22, A23, A31, A32, A33. நாம எடுத்துக்கிட்டது 3/3 மேட்ரிக்ஸாக இருந்தால் நமக்கு கோஃபேக்டரும் 3/3ல தான் கிடைக்கும். சரியா? இதுக்கு என்ன எடுக்க சொல்லியிருக்காங்க? டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். டைரக்டா அப்படியே கொடுத்துடக்கூடாது. டைரக்டா அப்படியே கொடுத்துட்டோம்னா நமக்கு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸா தான் இருக்கும், அட்ஜாயிண்டா மாறாது. அட்ஜாயிண்டா மாறணும்னா நாம என்ன செய்யணும்? இந்த கோஃபேக்டர்ல இருக்கக்கூடிய ரோவை காலமா மாத்தணும். அதுக்கு தான் டிரான்ஸ்போஸ் எடுக்க சொல்றாங்க. சரியா? அப்ப பாருங்க, இப்ப ரோவை காலமா மாத்தி இருக்காங்க. பாருங்க, ரோவை காலமா மாத்தி எடுத்து எழுதி இருக்கோம். A11, A12, A13. அடுத்து செகண்ட் ரோ பிகம் செகண்ட் காலம். A21, A22, A23. அடுத்து தேர்ட் ரோ பிகம் தேர்ட் காலம். சரியா? இப்போ கோஃபேக்டர் மேட்ரிக்ஸை நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. சைன்டு மைனர் அதுதான் கோஃபேக்டர். அதை எப்படி மாற்றி எடுத்துக்கிறோம்? கேபிட்டல் A11, A12, A13 எடுத்துக்கிறோம். இதோட நிக்கல, நம்ம என்ன செய்யறோம்? ஃபர்தரா இந்த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கிறோம். டிரான்ஸ்போஸ் எடுத்த இந்த ஃபைனல் ஆன்சர் தான் நமக்கு தேவையான அட்ஜாயின்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஆர்டர் 3/3. சரியா? அட்ஜாயின்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஆர்டர் 3/3. டவுட் இல்ல? சார் சார் இதில் 2/2க்கு கேட்டால் நாங்கள் என்ன சார் பண்ணுறது? நீங்கள் 3/3க்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டீங்க. 2/2க்கு நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா? வாங்க. லெட் A is equal to 1, 3, 2, 5. இது ஒரு 2/2 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும். நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம்? 3/3 மேட்ரிக்ஸுக்கு
அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ரூல்ஸை தான் பார்த்தோம். சம் இன்னும் எக்ஸாம்பிள் பார்க்கல, சம் வந்து பின்னாடி கொடுப்போம், கொடுக்கறதுல எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன் சார். ஆனால் 2/2க்கு முன்னாடி கொடுக்கல இல்லையா, அதனால ஒரு எக்ஸாம்பிளே டைரெக்டாக பார்ப்போம். ஏன் சார் அதுக்கு மட்டும் எக்ஸாம்பிள் டைரெக்டாக போறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த 2/2 பொறுத்த வரைக்கும் நாம ரொம்ப சிம்பிளா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? adjoint A is equal to, நான் 2/2க்கு 2/2 மேட்ரிக்ஸ் போட்டேன். பட் உள்ள அப்ளை பண்ணணும்னா நீங்க இந்த லீடிங் டயகனல் இருக்கு இல்லையா, இந்த லீடிங் டயகனலை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். லீடிங் டயகனலை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். 2/2க்கு மட்டும்தான் இந்த ரூல். சரியாப்பா? ஈஸியா என்ன செய்யலாம்? 1 இருக்கிற இடத்துல 5ன்னு போடுறோம், 5 இருந்த இடத்துல 1ன்னு போடுறோம். சரிங்க சார், அடுத்து இருக்க ரிமைனிங் ஹாஃப் டைம் டயகனல் என்ன செய்யறது? அதை நீங்க சைன் சேஞ்ச் பண்ணணும். அந்த டேர்ம்ஸ்க்கு என்ன செய்யணும்? சைன் சேஞ்ச் பண்ணணும். ஆல்ரெடி என்ன இருக்கு? 3 இருக்கு, அதோட சைன் என்ன பிளஸ்ல இருக்கு. இப்போ அதோட சைனை சேஞ்ச் பண்ணுங்க, மைனஸ். அதே மாதிரி ஆஃப் டயகனல்ல இந்த பிளேஸ், அதாவது 2 1 பிளேஸ்ல என்ன இருக்கு? நம்பர் 2, அதோட சைன் ஆல்ரெடி என்ன இருந்தது? பிளஸ். இப்போ என்ன செய்றீங்க? அதோட சைனை மாத்த சொன்னோமா? மைனஸ். இவ்வளவுதான்டா கண்ணு. இதுதான் 2/2 adjoint matrix. 2/2 adjoint matrix. புரிஞ்சதா? டவுட் ஒன்றும் இல்லையே? 2/2 adjoint matrix கேட்டாங்கன்னா லீடிங் டயகனலை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். சரியா? லீடிங் டயகனல் என்ன செய்யணும்? இன்டர்சேஞ்ச் பண்ணணும் நம்பர்ஸை. அண்ட் தென் ஆஃப் டயகனல், அதர் சைடில் இருக்க டயகனலை நீங்க சைன் சேஞ்ச் பண்ணணும். இவ்வளோதான். இப்படி சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுதான் நமக்கு தேவையான adjoint of matrix A 2/2. 3/3 ஆல்ரெடி நாம பார்த்தோம். சைன்டு மைனர், சைன்டு மைனருடைய டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு adjoint of A 3/3. adjoint of A 3/3. அடுத்து பாருங்க, தியரம் 1.1 adjoint எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ இந்த adjoint வச்சு என்னெல்லாம் தியரம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். என்னெல்லாம் தியரம் இருக்குன்னு. தியரம் 1.1, for every square matrix A of order n, A of order n, n by n தான் அவங்க என்னன்னு சிம்பிளா சொல்றாங்க. ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எல்லாமே ஆர்டர் என்னன்னு சிம்பிளா சொல்லிடுவாங்க. சரியா? A of adjoint A is equal to adjoint A into A is equal to mod A into I. mod A into I. சார் இந்த I என்ன சார்? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் n. ஏக்கு என்ன ஆர்டர் கொடுக்குறோமோ அதே ஆர்டர் தான் ஐக்கும் கொடுக்கணும். சரியா? ஐ வந்து ஒரு 3/3 இருந்தா எப்படி இருக்கும்? ஐயோட ஆர்டர் I is equal to, இங்க I 3ன்னு கொடுக்குறேன் பாருங்க, 1 0 0 0 1 0 0 0 1. இதுதான் நமக்கு 3/3 மேட்ரிக்ஸ் ஆஃப் I. சரியா? டவுட் ஒன்றும் இல்லையே? வாங்க நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் ஒரு டெஃபினிஷன் அட்ஜாயிண்ட்டை யூஸ் பண்ற மாதிரியே இன்வர்ஸை யூஸ் பண்றதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. let A be a square matrix of order n, there X is a square matrix B. A ஒரு n by n மேட்ரிக்ஸ், சப்போஸ் B யும் ஒரு மேட்ரிக்ஸ் ஆக இருக்கு, அதோட ஆர்டரும் என்னன்னு சொல்லப்பட்டால் then such that AB is equal to BA is equal to I. இப்படி ஒரு ஆன்சர் உங்களுக்கு கிடைக்குதுன்னு வச்சுப்போம். இந்த such that கண்டிஷன் பா. என்ன கிடைக்குதுன்னு சொல்றாங்க? ஏபி ஆன்சர் எடுக்கிறீங்க, ஏயும் பியும் மல்டிப்ளை பண்றீங்க அல்லது ப்ராடக்ட் எடுக்கிறீங்க, அண்ட் தென் பிஏ கண்டுபிடிக்கிறீங்க. இது ரெண்டுக்கும் ஆன்சர் ஐனே வந்தால் தென் மேட்ரிக்ஸ் பி இஸ் கால்ட் இன்வர்ஸ் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லணும். சரியா? தியரம் 1.2, if a square matrix has an inverse, ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்கு, அதுக்கு இன்வர்ஸ் இருக்குமே ஆனால் then it is unique, அந்த இன்வர்ஸும் யூனிக்காக இருக்கும். சரியா? அந்த இன்வர்ஸும் யூனிக்காக இருக்கும். சரியா? அடுத்து தியரம் 1.3 என்ன சொல்லுதுன்னா, let A be a square matrix of order n. ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு, அதோட ஆர்டர் n,
then A inverse exists. Inverse exist ஆகுது அப்படின்னு சொன்னா if and only if A is non-singular. எப்பதான் இது inverse exist ஆக முடியும்னா A non-singular இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு inverse exist ஆகும் அப்படின்றது தான் இந்த தியரம் 1.3 சொல்லுது. சரியா? அப்போ A inverse is equal to formula. நம்ம A inverse பத்தி இப்ப படிச்சோமா இல்லையா? A inverse exist ஆகுதுன்னு சொன்னோமா இல்லையா? அப்ப A inverse க்கு ஃபார்முலா இருக்கா? இருக்கு. A inverse is equal to 1 divided by determinant A into adjoint A. திரும்ப சொல்லுங்க பாப்போம். A inverse is equal to 1 divided by determinant A into adjoint A. சரியா? மறந்துடாதீங்க. இந்த A inverse யூஸ் பண்ணி நிறைய क्वेश्चंस நம்ம சால்வ் பண்ண வேண்டியது இருக்கு. ஃபார்முலா ரொம்ப முக்கியம். சரியா? அடுத்து பார்க்கலாமா? Theorem 1.4. Theorem 1.4. If A is non-singular. Non-singularனா என்னப்பா? A க்கு determinant கண்டுபிடிச்சீங்கன்னா அதோட வேல்யூ 0 வராது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? non-singularனா என்ன? determinant value not equal to 0. determinant value not equal to 0. இதத்தான் என்ன சொல்றாங்க? non-singular அப்படின்னு சொல்றாங்க. Then இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் நாம ரிசல்ட்டா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன? A இன்வர்ஸ்க்கு நீங்க டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதும் 1 by determinant of A ஓட வேல்யூவும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ரெண்டாவது என்ன சொல்றாங்க? ஒரு A டிரான்ஸ்போஸ் எடுக்கிறீங்க, அதுக்கு இன்வர்ஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுப்போம். ஒருவேளை அப்படி ஒரு தேவைப்படுதுன்னா அத இன்வர்ஸ் எடுத்துட்டு டிரான்ஸ்போஸ் எடுத்தாலும் சமமா தான் வரும்னு சொல்றாங்க. தேர்ட் ஒன், உங்ககிட்ட ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு. அந்த மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா லாம்டா ஏன்னு இருக்கு. சார் லாம்டானா சம் ஸ்கேலார், சம் ஸ்கேலார், சம் ஸ்கேலார்னா சம் வேல்யூ 2 3 -5 1/9 இதுதான் லாம்டா அப்படின்னு இங்க எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்படி ஒரு நம்பர் ஒரு மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கு. இந்த ரெண்டு சேர்ந்த டேர்முக்கு நீங்க ஒருவேளை இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு பதிலாக நீங்க எப்படி எடுத்துக்கலாமா? 1/λ into A inverse எடுத்துக்கலாம். 1/λ into A inverse எடுத்துக்கலாம். சரியா? இதுல கன்ஃபார்மா லாம்டா எப்படி இருக்கணும்? நான் ஜீரோ ஸ்கேலாரா இருக்கணும். நான் ஜீரோ ஸ்கேலாராக இருக்கணும். Theorem 1.5. Let A, B and C be square matrices of order n. இப்போ நம்ம மூணு மேட்ரிசஸ் எடுத்துருக்கோம்ப்பா. A, B, C எல்லாத்துக்குமே ஒரே ஆர்டர் தான். ஆர்டர் n. ஆர்டர் nனா 3/3 இருக்கலாம், 2/2 கூட இருக்கலாம். சரியா? If A is non-singular, அதுலயும் பர்டிகுலரா ஏன்ற மேட்ரிக்ஸ் non-singular. Aக்கு டிட்டர்மினன்ட் எடுத்தா not equal to 0. சரியா? And AB is equal to AC, then B is equal to C அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் கொடுக்குறாங்க. AB is equal to AC. இதுல என்ன சார் வித்தியாசம்? A is pre-multiplied. பாருங்க, B க்கு முன்னாடி A மல்டிப்ளை ஆயிருக்கு. அதே மாதிரி which is equal to C க்கு முன்னாடி A மல்டிப்ளை ஆயிருக்கு. இப்போ இந்த ரெண்டு Aவும் கேன்சல் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு ரிசல்ட் ஆக என்ன கிடைக்குமா? B is equal to C ன்னு கிடைக்கும் சொல்றாங்க. இந்த லாக்கு பேரு லெஃப்ட் கேன்சலேஷன் லா. ரெண்டு மேட்ரிக்ஸ் லெஃப்ட் சைடுல இருந்து மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு இருந்து அந்த மல்டிப்ளை பண்ணக்கூடிய அந்த மேட்ரிக்ஸே வேனிஷ் ஆயிடுச்சுன்னு சொன்னா அது லெஃப்ட் கேன்சலேஷன் லா. சார் லெஃப்ட் கேன்சலேஷன் லா இருக்குன்னு சொல்றீங்க, அப்போ ரைட் சைடுல பண்ணியிருந்தா அதுக்கு பேர் ரைட் கேன்சலேஷன் லா. சரியா? பாருங்க, நெக்ஸ்டாவே இருக்கு. Theorem 1.6. சேம். We are taking ABC of order n. அதுலயும் பர்டிகுலரா n is non-singular and BA is equal to CA. முதல்ல என்ன பாத்தீங்க? AB is equal to AC ன்னு பாத்தீங்க. A எப்படி இருந்தது? ப்ரீ மல்டிப்ளைட் பண்ணியிருந்தது. இப்போ என்ன இருக்கு? போஸ்ட் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க.
சரி, போஸ்ட் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், ரிசல்ட் என்ன கிடைக்குது? Then again we are getting B is equal to C. B is a matrix of order n. C is of order n. B is equal to C ஆக கிடைக்கும். இந்த தியரம் என்ன சொல்லுதுன்னா, எப்படி உங்களுக்கு லெஃப்ட் கேன்சலேஷன் லான்னு ஒன்று இருக்கோ அதே மாதிரி ரைட் கேன்சலேஷன் லாவும் இருக்கு அப்படின்னு சொல்லுது. ஓகேயா? அடுத்து பார்க்கலாமா? லெஃப்ட் கேன்சலேஷன் லா, ரைட் கேன்சலேஷன் லா. டவுட் இல்லைல்ல? ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். தியரம் 1.7 ரிவர்சல் லா ஃபார் இன்வர்ஸ். ரிவர்சல் லா ஃபார் இன்வர்ஸ் எப்படி சார் ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா, இஃப் A and B are நான் சிங்குலர் மேட்ரிசஸ், ரெண்டு மேட்ரிக்ஸஸ் எடுத்துக்க சொல்றாங்க, ரெண்டுமே நான் சிங்குலர், ரெண்டுமே நான் சிங்குலர். ஏக்கும் மாடுலஸ் எடுத்தா நாட் ஈக்குவல் டு 0 வரணும், பிக்கும் மாடுலஸ் எடுத்தா நாட் ஈக்குவல் டு 0 வரணும், டிட்டர்மினன்ட் எடுத்தா 0 நாட் ஈக்குவல் டு 0 வரணும். சரியா? அப்போதான் அது நான் சிங்குலர். சேம் ஆர்டர்னு சொல்லிட்டாங்க, ரெண்டுக்கும் ஒரே ஆர்டர் தான். Then product AB is also non-singular. அது மட்டும் இல்ல, ஃபர்தரா ஏபின்னு ஒன்று நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா அதுவும் நான் சிங்குலரா தான் இருக்கு. அண்ட் இப்போதான் கண்டிஷனுக்கே வர்றாங்க. என்ன சொல்றாங்க? ஏபி இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏபி இன்வர்ஸ்னா ஏபி ஹோல் இன்வர்ஸ். சில பிள்ளைகள் என்ன போட்டுருவீங்க, ஏபி இன்வர்ஸ் சார் சொல்லுவார், நீங்கள் என்ன செய்வீங்க, ஏபி இன்வர்ஸ்னு இப்படி எழுதி வச்சிருவான். ஏபி இன்வர்ஸ், ஏபி இன்வர்ஸ்னா எப்படி போடணும்? ஏபி ஹோல் இன்வர்ஸ் தான் போடணும். ஏபி இன்வர்ஸ் போடக்கூடாது. அப்படியும் நம்ம கிட்ட டேர்ம் இருக்கு, ஏ இன்டு பி இன்வர்ஸ், இப்படியும் டேர்ம் இருக்குப்பா. சரியா? ஏபி ஹோல் இன்வர்ஸ் சொல்லணும். ஏபி ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் இன்டு ஏ இன்வர்ஸ். சார் சாதாரண ஏ இன்வர்ஸ் இன்டு பி இன்வர்ஸ் தானே சொல்லுவோம், நீங்க என்ன சார் இப்படி சொல்றீங்க? அதனால தான் இது ரிவர்சல் லா. ரிவர்சல் லான்றதுக்கு காரணமே இது நேரடியாக மல்டிப்ளை பண்ணா ஈக்குவலா வராது, மாற்றி மல்டிப்ளை பண்ணீங்கன்னா தான் ஈக்குவலாக வரும். அதனால தான் இந்த லாவை ரிவர்சல் லா அப்படின்னு சொல்றாங்க. ரிவர்சல் லா ஆஃப் இன்வர்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இன்வர்சஸ் பார்த்தோம். இன்வர்சஸ்ல வேற என்ன ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கு? ப்ராப்பர்ட்டிஸ்னா என்னப்பா? இன்வர்ஸுக்குன்னு சம் குணாதிசயங்கள் இருக்கும், பண்புகள் இருக்கும் இல்லையா? அதைத்தான் இவங்க ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா லாஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ ப்ராப்பர்ட்டிஸ்ன்ற நேம்ல கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு பார்ப்போம். தியரம் 1.8 law of double inverse. Law of double inverse. If A is non-singular, சரி, then A inverse is also non-singular. And A inverse whole inverse is equal to A. சார் இந்த இடத்துல என்ன சார் சொல்றாங்க? A நான் சிங்குலர்னு சொன்னாங்க, சரி புரியுது. A இன்வர்ஸ் நான் சிங்குலர்னு சொன்னாங்க, அதுவும் புரியுது. இங்க என்னமோ கொடுத்துருக்காங்களே சார், A இன்வர்ஸ் ஹோல் இன்வர்ஸ், அதுக்கு என்ன அர்த்தம்? ஏற்கனவே இன்வர்ஸ் எடுத்த ஒரு மேட்ரிக்ஸுக்கு மறுபடியும் இன்வர்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் ஆக மேட்ரிக்ஸ் ஏவே கிடைக்கும்னு சொல்றாங்க. மேட்ரிக்ஸ் ஏவே கிடைக்கும். சரியா? அடுத்து தியரம் 1.9, இதுல நிறைய இருக்கு, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா நமக்கு. எக்ஸசைஸ் 1.1ல இதனுடைய ஒவ்வொரு கான்செப்டையும் யூஸ் பண்ணி நாம நிறைய சம்ஸ் செய்ய போறோம். ஸோ இதை நல்லா கேர்ஃபுல்லா பாருங்க. சரியா? ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்க எனக்கு கமெண்ட்ல கேட்கலாம். நம்பர் 1, அட்ஜாயிண்ட் ஏவுக்கு ஹோல் இன்வர்ஸ், அட்ஜாயிண்ட் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னு சொன்னா நாம அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சா போதும். which is also equal to 1 divided by determinant A into matrix A அப்படின்னு சொல்றாங்க. Number 2, determinant of adjoint A is equal to
ஒரு அட்ஜாயிண்ட் ஏவுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு பதிலாக ஏவுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சு அதுக்கு பவராக n-1 எடுத்துக்கங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பவராக n-1 எடுத்துக்கங்கன்னு சொல்கிறாங்க. சார் இந்த n யார் சார்? ஏவுக்கு இருக்கிற ஆர்டர். ஏ வந்து 3/3ன்னு சொன்னால் நீங்கள் என்ன போடுறீங்க? 3 - 1ன்னு போட்டு எடுத்துக்கணும். அப்போ இதோட ஆன்சர் எப்படி இருக்கும்? டிட்டர்மினன்ட் a ஸ்கொயர். டிட்டர்மினன்ட் a ஸ்கொயர். ஒருவேளை ஆர்டர் 3/3 ஆக இருந்தால் நமக்கு என்ன ஆன்சராக கிடைக்கும்? டிட்டர்மினன்ட் a ஸ்கொயர் தான் இதுக்கு ஆன்சராக கிடைக்கும். மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க. அட்ஜாயிண்ட் a இஸ் த மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3/3. அந்த மேட்ரிக்ஸ்க்கு நீங்கள் என்ன கண்டுபிடிக்கிறீங்க? டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறீங்க. இதுக்கு டிட்டர்மினன்ட் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்ய சொன்னாங்க? டிட்டர்மினன்ட் a கண்டுபிடிங்க. அதுக்கு பவரில் இங்கே கொடுத்துருக்க ஆர்டர்ல இருந்து ஒன்றை கழிச்சுக்கங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டிட்டர்மினன்ட் a ஸ்கொயர் தான் இதுக்கு ஆன்சராக வரும்னு சொல்கிறாங்க. நம்பர் 3 அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் a. இப்போ பாருங்க, ஒரு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கல, அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கப்பட்ட மேட்ரிக்ஸுக்கே மறுபடியும் அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ தான் சொன்னோம் டிட்டர்மினன்ட்ல ஒரு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கும் போது ஒன்றை குறைச்சிக்கிட்டோம். இப்போ பாருங்க 2 அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்க சொல்கிறோம். ஏற்கனவே அட்ஜாயிண்ட் இருக்கிறதுக்கு மறுபடியும் அட்ஜாயிண்ட். அப்போ பவர்ல இருந்து என்ன செய்யணுமா? 2 குறைச்சிக்கணும். பவர்ன்றது என்ன இருக்கு? ஆர்டர் எண்ணில இருந்து 2 குறைச்சிக்கணும். இன்ட்டு மறுபடியும் ஒரு ஏவால மல்டிப்ளை பண்ணணும். மறந்துடக்கூடாது. ஃபார்முலாவில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அப்படியே தான் நம்ம எடுத்துக்கணும். சப்போஸ் நீங்கள் பவர்லேருந்து 2 மட்டும் சார் குறைக்க சொன்னாருன்னு குறைச்சிட்டு இந்த ஏவால மல்டிப்ளை பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா அதுவும் தப்பு. மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க. அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் a இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் பவர் n-2 இன்ட்டு matrix A into matrix A. Fourth one, suppose ஒரு ஸ்கேலார் மல்டிப்ளைடு பை a matrix A வாக இருக்கு, அதுக்கு நீங்க அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறீங்கன்ற ஒரு சிச்சுவேஷன் வந்தால் இதில் அந்த ஸ்கேலாரை மட்டும் நீங்க தனியாக வெளியே எடுத்துக்கலாம். அப்படியே எடுத்துக்க முடியாது, ஏன்னா அதுக்கும் சேர்த்து அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்க சொன்னாங்கல்ல. அதனால அட்ஜாயிண்ட் 1 தானே இருக்கு. அட்ஜாயிண்ட் 1 இருக்குன்னா என்ன செய்யணும்? n-1 போடணும். பவர்ல என்ன செய்யணும்? n-1. சரி, மறுபடியும் இந்த அட்ஜாயிண்ட் எதோட அஃபெக்ட் பண்ணும்? ஏவோட அஃபெக்ட் பண்ணும். அப்போ லாம்டா பவர் n-1 இன்டு அட்ஜாயிண்ட் ஏன்னு எழுதணும். அதுதான் சரியா இருக்கும். இதில் பயன்படுத்தப்பட்ட லாம்டா நிச்சயமாக நான் ஜீரோ ஸ்கேலரா இருக்கணும். நான் ஜீரோ ஸ்கேலர்னா என்னப்பா? 0 அல்லாத வேறு எந்த நம்பர் வேணாலும் இருக்கலாம். நெகட்டிவாக இருக்கலாம், பாசிட்டிவாக இருக்கலாம், ஃப்ராக்ஷனாக கூட இருக்கலாம். 1/7, 1/9, -1/5, +5 எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் யார் மட்டும் இருக்கக்கூடாது? லாம்டா 0வா மட்டும் இருக்கக்கூடாது. அந்த ஸ்கேலார் லாம்டா வந்து நான் ஜீரோ. நான் ஜீரோனா 0 கிடையாது. 5th ஒன் பாருங்க. டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும். அதுக்கு பதிலாக நீங்க இந்த ரிசல்ட்டை எடுத்துக்கலாம். என்ன ரிசல்ட்டு? டிட்டர்மினன்ட் ஏ பவர் n-1 to the power 2. ஏற்கனவே டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிக்கிறீங்க, அதோட பவர்ல n-1 போடுறீங்க. அந்த n-1க்கும் ஹோல் பவர் ஸ்கொயர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. 6th ஒன், உங்களுக்கு ஒரு சான்ஸ். அட்ஜாயிண்ட் ஏவுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். சார் அட்ஜாயிண்ட் ஏன்றதே கோஃபேக்டர் டிரான்ஸ்போஸ் தான். அப்போ அட்ஜாயிண்ட் ஏவுக்கும் டிரான்ஸ்போஸ் வருமா? மேபி சம்மில் நாம் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை நாம் பார்க்கலாம். ஏன்னா சம்மில் எப்படி கேட்டாலும் நம்ம செய்யணும் இல்லையா? அட்ஜாயிண்ட் ஏவுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும்னு ஒரு சூழ்நிலை வருதுன்னு வச்சுப்போம். அப்போ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? நீங்கள் ஏ டிரான்ஸ்போஸை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அட்ஜாயிண்ட் கண்டுபிடிச்சாலும் அது நமக்கு தேவையான அட்ஜாயிண்ட் ஏ டிரான்ஸ்போஸுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்க, இங்கே 6 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. எல்லாமே எதில் இருக்குப்பா? அட்ஜாயிண்ட்டை பேஸ் பண்ணி இருக்கு அண்ட் இன்வர்ஸை பேஸ் பண்ணி இருக்கு. அட்ஜாயிண்ட் அண்ட்
இன்வர்ஸ். சரியா? வாங்க நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம். தியரம் 1.10. if A and B are any two non-singular square matrix, A யும் B யும் non-singular of order n, then adjoint of AB. உங்ககிட்ட AB ன்னு ஒரு மேட்ரிக்ஸை கண்டுபிடிச்சிட்டீங்க, ஏயும் பியும் மல்டிப்ளை பண்ணிட்டீங்க. அந்த மேட்ரிக்ஸ்க்கு நீங்கள் அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும் ஒரு சூழ்நிலை வந்தால், which is equal to adjoint A adjoint B தனித்தனியாக கண்டுபிடிச்சு மல்டிப்ளை பண்ணுறதுக்கு சமமாக இருக்கும். நீங்கள் ஒரே நேரத்தில் ஏபியை மல்டிப்ளை பண்ணி தான் அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. சப்போஸ் உங்ககிட்ட அட்ஜாயிண்ட் ஏ இருக்குது அட்ஜாயிண்ட் பி இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். பர்டிகுலராக அட்ஜாயிண்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் பின்னு போட்டுறக்கூடாது. கவனிங்க, அட்ஜாயிண்ட் பி இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏன்னு தான் எழுதணும். If A and B are any two non-singular square matrices of order n, then adjoint of AB is equal to adjoint of B into adjoint of A. Adjoint of B into adjoint of A. இதில் கவனிக்க வேண்டியது adjoint of A into adjoint B ன்னு போட்டுறக்கூடாது, adjoint B into adjoint A ன்னு எழுதணும். அதுதான் கரெக்ட். சரியா? அடுத்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் டு ஜியாமெட்ரி. ஜியாமெட்ரி ஃபார்மில் நாம் இதை யூஸ் பண்ண முடியுமானா யூஸ் பண்ணலாம். டெஃபினேஷன் 1.3 என்ன சொல்லுது அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்குது. அந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸை ஆர்த்தோகனல் நீங்கள் சொல்லணும் அப்படின்னா A டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ் A இஸ் ஈக்குவல் டு I அப்படின்னு சொல்லணும். ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் A இருக்கு, அந்த மேட்ரிக்ஸை நீங்கள் ஆர்த்தோகனல்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்? A டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ் A இஸ் ஈக்குவல் டு ஐன்னு ப்ரூவ் பண்ணால் போதும். சரியா? 1.2.5 applications of matrices to cryptography. இந்த கிரிப்டோகிராஃபியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேட்ரிசஸ் மல்டிப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் கோடிங் டீகோடிங்கை கற்றுக்க போகிறீங்க. இந்த கோடிங் டீகோடிங் எப்படி சார் யூஸ் பண்ண போகிறோம்? ரெண்டு டேர்ம்ஸை நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணால் ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்குமா இல்லையா? அந்த மேட்ரிக்ஸை இங்கிலீஷ் ஆல்பபெட்டோட நீங்கள் நம்பர்ஸோட கனெக்ட் பண்ணி அதை நீங்கள் எப்படி செய்யலாம்னா டீகோட் பண்ணி ஒரு வேர்டிங்காக யூஸ் பண்ணலாம். இதைத்தான் அவங்க கிரிப்டோகிராஃபின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒரு ரோ மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கோம் 1/3. ஒரு ரோ மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கோம் 1/3. பக்கத்துலேயே இன்னொரு மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கோம் டீகோடிங் மேட்ரிக்ஸாக ஒரு 3/3. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணணும்னா என்னப்பா செய்யணும்? கண்டிஷன் வேணுமே. என்ன கண்டிஷன் அது? எப்படி இருக்கணும்? ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸினுடைய நம்பர் ஆஃப் காலம்ஸும் செகண்ட் மேட்ரிக்ஸினுடைய நம்பர் ஆஃப் ரோஸும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் நம்மளால் மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியும். இங்கே கரெக்டாக இருக்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் 1/3, காலம் இங்கே எவ்வளோப்பா 3. செகண்ட் மேட்ரிக்ஸினுடைய நம்பர் ஆஃப் ரோஸ் அதுவும் 3. அப்போ நாம் என்ன செய்யலாம்? இது ரெண்டுக்கும் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். இது ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குது? ஒரு 1/3 மேட்ரிக்ஸ் கிடைக்குது. 1 row 3 column, 1 row 3 column. இப்படி நீங்கள் மேட்ரிக்ஸில் ஃபார்ம் பண்ணதை நாம் ஆல்பபெட்ஸில் A, B, C, D, E, F, G, H இப்படி எக்ஸ்ட்ரா நிறைய எடுத்துக்கலாம். A1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இப்படி நம்பர்ஸை நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ ஃபைனலாக பாருங்க நமக்கு ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு. 3, 1, 3, 15, 13, 5, 0, 0 இது எல்லாத்தையும் நம்ம கோடிங்க்கு எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்
செகண்ட் மேட்ரிக்ஸ் ரிசல்ட், தேர்ட் மேட்ரிக்ஸ் ரிசல்ட். இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதாப்பா? வெல்கம்ன்ற வேர்டு கிடைக்குது. வெல்கம்ன்ற வேர்டு கிடைக்குது. எப்படின்னா W அப்படின்றது நீங்கள் ஆல்பபெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா 33 லெட்டராக இருக்கும். 23rd லெட்டர் W. அண்ட் ஈன்றது 5. ஆல்ரெடி சொல்லியிருக்கோமா இல்லையா? ஈன்றது 5. அடுத்து L ரெஃபர் 2. L ரெஃபர் 2. C refers 3. C refers 3. 15 அப்படின்றது ஓவர் ரெஃபர் பண்ணும். சரியா? 13 அப்படின்றது M ரெஃபர் பண்ணும். சார் லாஸ்ட்ல வந்து பாருங்க 500 போட்டிருக்காங்க. அப்போ 5னா என்னப்பா பார்த்தோம்? E. ரிமைனிங் ஒன்றும் இல்லை. சரியா? ஜீரோக்கெல்லாம் வந்து நம்ம நம்பர்ஸ் கொடுக்கல. ஆல்பபெட்டில் ஏவை ஒன்றுன்னு எடுத்துருக்கோம், ஜீரோவுக்கு ஆல்பபெட் கொடுக்கல. ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? வெல்கம் அப்படின்னு கிடைச்சிருக்கு. இதுதான்ப்பா கிரிப்டோகிராஃபி. மேட்ரிசஸை கோடிங் அண்ட் டீகோடிங் முறையில் மல்டிப்ளை பண்ணி மறுபடியும் ஆல்பபெட்டிக்கலில் நீங்கள் நம்பராக கன்வெர்ட் பண்ணி அதை எடுத்தீங்கன்னா அதுதான் கிரிப்டோகிராஃபி. அதான் கிரிப்டோகிராஃபி. நெக்ஸ்ட் வாங்க சம்முக்குள்ள போயிடலாம். எக்ஸசைஸ் 1.1 ஃபைண்ட் த அட்ஜாயின்ட் ஆஃப் த ஃபாலோயிங். நம்மகிட்ட ரெண்டு மேட்ரிக்ஸ் இருக்கு. ஒன்று 3/3, இன்னொன்று 2/2, இன்னொன்று 2/2. இப்போ இந்த 2/2 எடுத்துக்குவோம். let A is equal to -3, 4, 6, 2. இது ஒரு 2/2. இந்த இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்ப்பா? அட்ஜாயின்ட் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. நாம ஸ்டார்டிங்லேயே சொன்னோமா இல்லையா? ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன்னா சார் அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கணும்னா என்ன சொன்னேன்? லீடிங் டயகனல்ல இன்டர்சேஞ்ச் பண்ணணும், ஆஃப் டயகனல்ல சைன் சேஞ்ச் பண்ணணும். ஆஃப் டயகனல்னா அடுத்த டயகனல்ல நீங்க சைன் சேஞ்ச் பண்ணணும். therefore adjoint A டைரக்டா எழுதிடலாமா சார்? டைரக்டா எழுதிடலாம். 2/2 ரொம்ப சிம்பிள். சரியா? லீடிங் டயகனல் யாரு? இதுதான் லீடிங் டயகனல். இது என்ன செய்யணும்? இன்டர்சேஞ்ச் பண்ணணும். -3 இருந்த பிளேஸ்ல 2, 2 இருந்த பிளேஸ்ல -3. அடுத்து என்ன சொன்னோம்? ஆஃப் டயகனல்ல நீங்க என்ன செய்யணும்? சைன் சேஞ்ச் பண்ணணும். சைன் சேஞ்ச் பண்ணணும்னா அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஆல்ரெடி இருக்கிற சைனை சேஞ்ச் பண்ணுங்க. ஆல்ரெடி ப்ளஸ் இருக்கு, இப்போ மைனஸ். இங்க என்ன இருக்கு? 6. அதோட சைனை சேஞ்ச் பண்றோம், மைனஸ். இப்போ உங்களுக்கு அட்ஜாயின்ட் கிடைச்சிருச்சு. இதுதான் நமக்கு தேவையான அட்ஜாயின்ட் 2/2. அட்ஜாயின்ட் 2/2. சரியா? ஸோ 2/2க்கு அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கிறது ஈஸி. 3/3க்கு அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுக்கு நாம ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தாதான் நமக்கு தேவையான அட்ஜாயின்ட் மேட்ரிக்ஸ் கிடைக்கும். 2/2 மேட்ரிக்ஸ் அட்ஜாயின்ட் பார்த்துட்டோமா? கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்காப்பா? அடுத்து 3/3 மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்க போகிறோம். இது அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். சரியா? எல்லாருக்கும் ஓகே தானே? சொன்னதெல்லாம் புரிஞ்சதா? அரேஷோ கான்ஃபிடென்ட்டாக மார்க் எடுக்கலாம். சரியா? சரியா? ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து உடனே யூடியூப்க்கு வந்துடுங்க. அடுத்த வீடியோவை ஈஸியாக நீங்கள் 3/3 அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கிறத கற்றுக்கலாம். ஓகே.